நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க டார்லிங் ரீட்டைல்ஸ் நிறுவனத்தோட டைரக்டர் மிஸ்டர் நவராஜா முருகன் அவர்கள். இவங்களோட நிறுவனம் தமிழகத்திலையும் பாண்டிச்சேரியிலையும் 187 இடங்கள்ல செயல்பட்டு வருது. இன்னைக்கு சோலார் சொல்யூஷன் பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய நிறுவனம் 187 இடங்களில் செயல்பட்டு வருது. இது கண்டிப்பாக ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நியூஸ் தமிழ் நேயர்களுக்காக உங்களை பற்றியும் உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ சார். 1987 வேலூரில் தொடங்கப்பட்ட டார்லிங் நிறுவனம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி 187 இடங்களில் நாங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ டார்லிங்கை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஒரே ஷோரூமில் ப்ராக்டிக்கலாக எலக்ட்ரானிக்ஸ், கிச்சன் அப்ளையன்சஸ், மொபைல்ஸ், ஃபர்னிச்சர் அப்படின்னு 4 தரமான ப்ராடக்ட்ஸ் என்டையர் ரேஞ்சஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வி ஆர் கிவிங் த பெஸ்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட எங்களுடைய ஷோரூம் ஒரு ஷோரூம் வந்து 10,000லேருந்து 30,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆவரேஜ் நாங்கள் ஷோரூம் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் மக்களுக்கு தேவையான அனைத்து கிச்சன் அப்ளையன்சஸ், நான் சொன்ன மாதிரி மொபைல்ஸ், ஃபர்னிச்சர் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ இதில் இன்றைக்கி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், த பிக்கெஸ்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃப்ரம் டார்லிங் சைடு. அதனால் மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு எங்களுக்கு மக்கள்கிட்ட வந்துட்டுருக்குது. இந்த மாதிரியான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இன்றைய காலகட்டத்தில். மேற்கொண்டு இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய இஎம்ஐ. இன்றைக்கி இந்தியாவிலே லோவஸ்ட் இஎம்ஐயில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், ஒரு ஏசி வாங்கணும், ஃபர்னிச்சர் வாங்கணுன்னா அது டார்லிங்கில் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரியான இஎம்ஐ ஸ்கீம்ஸ் நம்ம இன்றைக்கி ரன் பண்ணிகிட்ருக்குறோம். தட் இஸ் ரீசன் ஃபார் அவர் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி நாங்கள் சோலாருக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டார்லிங் நாங்கள் விற்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கும், உதாரணத்துக்கு ஏசி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர்ஸ், அதே மாதிரி ஃபேன்ஸ், எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை? பவர் தேவை. அந்த பவர் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இயங்காது. இந்தியாவை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து 2047 ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக, ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இந்தியா மாறணுன்றது நம்ம எல்லாரோட கனவு. அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முக்கியமாக எனக்கு என்ன தேவை அப்படின்னா பவர் தேவை. அந்த பவருமே வந்து எப்படிப்பட்ட சோர்ஸ்லேருந்து வரணும்னா ஒரு க்ரீன் எனர்ஜிலேருந்து வரணும். மாசு இல்லாத பவர் தேவை நமக்கு இன்றைக்கி படுது. ஏன்னா அந்த பவரோட தேவை எந்த அளவுக்கு பெருகிட்டு போகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் பவர் டிமாண்ட் பிகம்ஸ் டபுள். 5-7 வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு டபுள் மடங்கு பவர் தேவைப்படுது. ஏன்னா ஒரு வீட்டுக்குமே வந்து 10லேருந்து 17% நம்முடைய பவர் தேவை வந்து அதிகரிக்குது, எலக்ட்ரிசிட்டி தேவை வந்து அதிகரிக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் அந்த சோலார் பிஸ்னஸுக்கு வந்திருக்கிறோம். சோலார் ஏன் இன்றைக்கி நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால், 1971 சோலார் கண்டுபிடிக்கப்படும் போது 1 வாட் சோலார், 1 வாட் எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுறதுக்கு சோலார் மூலமாக 1 வாட் எனர்ஜி தயார் பண்ணுறதுக்கு அன்றைக்கி $100 தேவைப்பட்டது. இன்றைக்கி 15 சென்ட்டு தான். அதாவது 666 ரூபாய்க்கு கண்டுபிடிக்கப்பட்ட சோலார் இன்றைக்கி ₹1 வந்துருச்சுது. இன்னும் சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு சோலார் போடணும்னா 20 லட்ச ரூபா தேவை. இன்றைக்கி வீட்டுக்கு சோலார் போடணும்னா 2 லட்ச ரூபா இருந்தால் போகிறோம். தமிழகத்தில் சோலார் சிஸ்டமை எந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்துகிறாங்க? மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இருக்கா சார்? அதாவது சோலார் பொறுத்த மட்டும் 2024 பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 1 கோடி வீட்டுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி இந்த சோலார் ஸ்கீமை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஸ்கீமுக்கு பேர் பிஎம் சூரியகர் ஸ்கீம் அப்படின்னு பேர். பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்னு பேர். இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் மேக்ஸிமம் 78,000 வரைக்கும் சப்சிடி இருக்குது. அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு சோலார் போடணும்னா ப்ராக்டிக்கலாக ஒரு 2,10,000 ஆகுது. இதே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போடணும்னா 20 லட்ச ரூபா. ஸோ 20 லட்ச ரூபாய்க்கு இந்த ஒரு சோலார் ப்ராடக்ட் இன்றைக்கி 2,10,000 வந்துருச்சுது. அதுலேயும் 78,000 அரசு மானியம் இருக்குது. அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 1,32,000 தான். இப்படி சோலார் வந்து அவ்வளோ சீப்பாகிடுச்சுது. என்ன ரீசன்னா, இன்றைக்கி சோலார் மூலமாக நம்ம எனர்ஜியை தயாரிக்கும் போது ₹2.50 தான் ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் வருது. வேறஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம், 6.50, 7, 8, 10, 11.50 வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து இன்றைக்கி அரசாங்கத்திலேருந்து நம்ம வாங்கிட்டுருக்குறோம். ஸோ அப்படிப்பட்ட சோலார் எனர்ஜி இன்றைக்கி வந்து அவ்வளோ சீப்பாக வந்துருச்சுது. அது மட்டும் இல்லை, இந்த ரீசன்னால் இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, எல்லா வீட்லேயும் வந்து சோலார் போடணுன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்குது. தமிழகத்தில் மட்டும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 வீடுங்களுக்கு மேலே இந்த சோலார் சிஸ்டம் பொருத்திருக்கிறாங்க. இந்த ஹோம் சோலார் சிஸ்டம் வந்து இப்போ இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குது. மோர் தென் 50,000. இந்தியா முழுக்க எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வீட்டுக்கு மேலே இந்த சோலார் சிஸ்டம் ஆல்ரெடி பொருத்தப்பட்டிருக்குது. சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைப்ரிட்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன சார்? அதாவதுங்க, பொதுவாக நம்ம வீட்டுக்கு போடுறது எல்லாமே ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது காரணம்னா, அது வந்து கவர்மெண்ட்டோட கிரிட் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சோலார் போடுறோம்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு வீடு இருக்குது, அவங்க வந்து ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு 2 ஏசி வச்சுருக்கிறாங்க. 2 ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின்,
கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு எவ்வளோ வரும்? 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 6000 பில் வருதுன்னு வச்சுங்க. தட் மீன்ஸ் ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க 3000 செலவு பண்ணுறாங்க ஈவி பில்லுக்காக வேண்டி. அப்படி அவங்க செலவு பண்ணும்போது இப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம எப்படிப்பட்ட சோலார் சிஸ்டம் போடணும்னா ரஃப்லி ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடணும். 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடும்போது எனக்கு 2லேருந்து 2,10,000 வரும். அதில் 78,000 அரசாங்க மானியம் போக ஒரு 1,32 1,00,000 1,32,000 வரைக்கும் அவங்களுக்கு செலவாகு. இந்த 1,32,000 அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சோலார் போட்டதுக்கப்புறம் பில்லு எவ்வளோ வரும்னா மாதம் ஆவரேஜாக 3000 பில்லு வந்த இடத்துல வெறும் 150 ரூபா தான் வரும். அதாவது நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 6000 பில்லு கட்டிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ப்ராக்டிக்கலாக 300 தான் வரும். ஸோ மோர் தென் 90% உங்கள் பில்லு வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட சோலார் சிஸ்டத்தை போடுறதுக்கு இன்றைக்கி அரசாங்கம் நமக்கு இந்த மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, என்னால் சோலார் வந்து 2,10,000 கொடுத்து 2 லட்ச ரூபா கொடுத்து போட முடியல அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கி பேங்க் லோன் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். ஒரே ஒரு 20,000 25,000 இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா போகிறோம். பாக்கி அமௌண்ட்டை நாங்களே அரசாங்கத்தில் மானியம் வாங்கி கொடுத்துறோம், பேங்க் லோனும் வாங்கி கொடுத்துட்றோம். அந்த பேங்க் லோனோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மாதம் இந்த பக்கம் நீங்கள் 3000 பில்லு கட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு பதில் இப்போ ஆவரேஜாக 150 ரூபா கட்டினா போகிறோம். அதுலேயும் ஒரு 1250 ரூபா தான் உங்களுக்கு பேங்க் இஎம்ஐ வரும். ஸோ நீங்கள் ஒரு 20-25,000 செலவு பண்ணி சோலார் சிஸ்டம் அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 பில் வந்த இடத்துல 150 ரூபா கட்டினா போகிறோம். அதுலேயும் ஒரு 1250 தான் இஎம்ஐக்கு போகும். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு 1500லேருந்து 1600 உங்கள் பாக்கெட்டில் வந்து நிகர வருமானமாக வந்து உட்காரும். அந்தளவுக்கு ஒரு சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அடுத்த 30 வருஷத்தில் ப்ராக்டிக்கலி ஒரு 10,40,000 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சோலார் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி 3 வகையான சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஆன் கிரிட். ஆன் கிரிட்னா என்னென்னா நம்ம கவர்மெண்ட்டோட கிரிட் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் தான் ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சோலார் சிஸ்டம் போட்டுக்கிறீங்க. உங்கள் சோலார் சிஸ்டம் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு 15 யூனிட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு 5 யூனிட் தான் நீங்கள் பகலில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பாக்கி 10 யூனிட்டை வந்து கவர்மெண்ட்டோட கிரிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இதுவே நைட்டில் என்ன பண்ணுவீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் சோலார் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோலார் இயங்காத அந்த சமயத்தில் நைட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ஓடும்போது கவர்மெண்ட் கிரிட்லேருந்து அந்த பவரை நீங்கள் திரும்ப இம்போர்ட் பண்ணிக்குவீங்க. அதாவது டே டைமில் நீங்கள் எக்ஸஸாக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த பவரை நைட் டைமில் அதை திரும்ப வாங்கிக்குவீங்க. அதனால தான் கவர்மெண்ட் நமக்கு வந்து ஒரு நெட் மீட்டர் வைக்கிறாங்க. ஸோ இந்த நெட் மீட்டர் ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகிடும்னு சொன்னால் நமக்கு எக்ஸஸ் பவரை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பவர் தேவைப்படும்போது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சௌகரியம் நமக்கு இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து சோலாரில் வந்து நமக்கு பில்லு வரதில்லை. ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து 90% பவர் ரிடக்ஷன் கிடைக்கிது. இதுக்கு பேர் ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்னொன்று ஹைப்ரிட்னு சொல்லுவோம். ஹைப்ரிட்னா என்னென்னு சொன்னால் பேட்டரியோடு சேர்த்து போடுது. இதுவும் ஆன் கிரிட் தான். இதுவும் வந்து கிரிட் கனெக்டட் தான். பேட்டரியோடு சேர்த்து போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் பவர் இல்லை அப்படின்னு சொன்னால் சோலாரில் இருக்கிற பவர், சோலார் மூலமாக தயாராகிற பவர் வந்து பேட்டரியில் போய் உட்காரும். அந்த கரண்ட் கட் ஆகும்போது அந்த பேட்டரியில் இருக்கிற பவர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆஃப் கிரிட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பண்ணை வீடு வச்சுக்கிறீங்க, எங்கேயோ ஒரு நிலத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே பவர் கனெக்ஷன் இல்லாத இடத்துல ஒரு வீடு கட்டிக்கிறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து பவர் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அங்கே ஒரு சோலார் சிஸ்டம் போட முடியும். எப்படின்னு சொன்னால் கிரிட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான கனெக்ஷனே இருக்காது. நீங்கள் அங்கே ஒரு தனியாக காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் நீங்கள் சோலார் சிஸ்டம் போட்டு நீங்கள் பேட்டரி போட்டிருப்பீங்க. ஸோ பியூராக வந்து அந்த பேட்டரியிலேருந்து மட்டும்தான் அது எடுத்துக்கும். கவர்மெண்ட் பவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால தான் அதை வந்து ஆஃப் கிரிட் அப்படின்னு சொல்லுவோம், நாட் கிரிட் கனெக்டட். இப்போது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? அதாவது இந்த சோலார் ஸ்கீமில் அரசாங்கமே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கும் சோலார் சிஸ்டம் போட்டு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அது வந்து அஃபிடேவிட்பாங்க. அந்த அஃபிடேவிட்டை கஸ்டமர்கிட்ட வாடிக்கையாளர் நாங்கள் சைன் வாங்கி இதை வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்கீமே வந்து அப்ரூவல் ஆகும். அந்த அஃபிடேவிட் பிரகாரம் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கும் 5 வருஷத்துக்கு இலவச பராமரிப்பு, அதாவது ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். எதை பற்றியுமே அவங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என்டையர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இஸ் டன் பை டார்லிங். அது மட்டும் இல்லை, நீங்கள் சோலார் பொறுத்த மட்டும் இன்றைக்கி என்னென்னு சொன்னால், சோலார் பேனலுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி இருக்குது. ஆனால் சோலார் பேனலுக்கு செயல்திறன் உத்தரவாதம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வருஷம் கொடுக்குறாங்க. சோலார் பேனல் நீங்கள் அமைக்கும் போது அதில் ஒரு முக்கியமான காம்பனண்ட் வந்து இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஒன்று சோலார் பேனல், இன்னொன்று இன்வெர்ட்டர். அந்த இன்வெர்ட்டருக்குமே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் உத்தரவாதம் இருக்குது. ஸோ சோலார் பேனலுக்கு 25லேருந்து 30 வருஷம் செயல்திறன் உத்தரவாதம், இன்வெர்ட்டருக்கு 8லேருந்து 10 வருஷம் உத்தரவாதம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இதையும் தாண்டி நாங்கள் வந்து உங்களுக்கு 5 வருஷம் இலவச பராமரிப்பு பண்ணி கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர்ஸ் பொறுத்த மட்டும் 100% பீஸ் ஆஃப் மைண்டோட சோலார் சிஸ்டம் இன்றைக்கி போட முடியும். கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க சார்? ப்ராக்டிக்கலி விதின்
1 or 2 டேஸில் நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வீட்லேயும் சோலார் சிஸ்டம் போட்டு முடித்த உடனே அவங்களுடைய மொபைலில், அவங்க வீட்டில் வைஃபை இருந்தேன்னா அவங்களுடைய மொபைலில் நாங்கள் வந்து அதை பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கஸ்டமரும் அவங்களுடைய மொபைலில் அவங்க பார்க்க முடியும், நேற்றைக்கு என்னோடய சோலார் சிஸ்டம் எவ்வளவு யூனிட் ஜென்ரேட் பண்ணியிருக்குது அப்படின்றது. அப்படி நம்ம பார்க்கும்போது லைவாக பார்க்க முடியும். அப்படி நாங்களும் அந்த சிஸ்டத்தை பின்னாடியிலேருந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அதை நாங்கள் லைவாக பார்க்குறோம். உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி சோலார் போட்டு அதில் வந்து நேற்றுக்கு ப்ரொடக்ஷனில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, 15 யூனிட் வர வேண்டிய இடத்துல 10 யூனிட் தான் வந்திருக்கு, இல்லை 5 யூனிட் தான் வந்திருக்குன்னா நாங்களே அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம், ப்ரோஆக்டிவாக அந்த வீடுங்களுக்கு போய் நாங்கள் அது எங்கே தப்பு இருக்குது, ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குதா, இல்லை பேனல் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து நாங்கள் வாலண்டியாக அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஃபெசிலிட்டி இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் டார்லிங் வந்து இந்த சோலார் சிஸ்டத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல முடியுமா சார்? கிட்டத்தட்ட டார்லிங்கில் மட்டும் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800 வீட்டுக்கு மேலே நாங்கள் சோலார் போட்டு கொடுத்துக்கிறோம். இதில் இன்ஃபேக்ட் வந்து சொல்லப்போ நான் இன்றைக்கும் நான் பேர் சொல்ல விரும்பல இண்டிவிஜுவலாக, இன்றைக்கி எத்தனையோ நூற்றுக்கணக்கான கஸ்டமர்ஸ் எங்கிட்ட இருக்கிறாங்க. நாங்கள் முதல்ல என்ன தான் அவங்கள கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் சோலார் போடுங்க அப்படின்னு நாங்கள் வற்புறுத்தி சொல்லி அவங்க சோலார் போட்டால் கூட, அவங்க சோலார் போட்டு முடித்து 2 மாதம் கழித்து அவங்க ஈபி பில்லை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். நேற்றுக்கு கூட எனக்கு ஒரு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பர், உலகத்துக்கு ஒரு மீடியாவில் இருக்கிறாரு, ஒரு சேனலில் தலைமை நிர்வாகியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து 12,400 வந்த இடத்துல நேற்றுக்கு வந்து 926 வந்திருக்குது. அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட மிரக்கிள்ஸை வந்து நாங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ உங்கள் வீட்லேயும் சரி, வணிகத்துக்காகவும் சரி சோலார் பேனல் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த சோலார் பேனலை எப்படி மெயின்டைன் பண்ணணும் சார்? அதுங்க சோலார் பேனல் பொறுத்த மட்டும் என்ன இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பியூர் டெம்பர்டு கிளாஸ். கண்ணாடி கிளாஸில் வந்து சிலிக்கா அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா டெம்பர்டு கிளாஸு. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் 7/9, ஒரு பக்கம் 7 அடி ஒரு பக்கம் 9 அடி ஹைட்டில் நம்ம வந்து சோலார் ஸ்ட்ரக்சரை போட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே அந்த சோலார் பேனல் நிறுவுகிறோம். ஸோ மொட்டை மாடியில் கீழே அவங்க நடமாடிக்கலாம், எந்த விதமான தடையூரும் அதுக்கு இல்லை. அதையும் தாண்டி இது பொறுத்த மட்டும், ஏன்னா இதில் வந்து மோட்டார் எதுவுமே இல்லை, அதாவது மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த சோலார் சிஸ்டம் பொறுத்த மட்டும் ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. ப்ராக்டிக்கலாக என்ன மெயின்டெனன்ஸ் சொன்னால், அந்த சோலார் பேனல் மேலே வந்து டஸ்ட்டு உட்காரும். சில சமயத்தில் அந்த பறவைகளோட எச்சம் போட்டிருக்கும், அது வந்து பிசுறு மாதிரி கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். மேபி பக்கத்து வீட்டிலேருந்து அந்த மரம் செடி கொடி இருந்தால் அதனுடைய இதழ்கள் ஏதாவது அதில் விழுந்திருக்கலாம், சருகுகள் ஏதாவது இருக்கலாம். அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் மாதம் கூட நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பியூர் வாட்டர் வாஷ் மட்டும்தான் தேவை. அதுவுமே வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நாங்களே வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்றோம். மழை காலத்தில் அதுவே வந்து உங்களுக்கு ரெயின் சீசனில் அதுவே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கும், உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ப்ராக்டிக்கலாக பியூர் வாட்டர் வாஷ் மட்டும்தானே தவிர இதை தாண்டி ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சோலாரில் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. மழை புயல் டைமில் வந்து சோலார் பேனல் வந்து ரிப்பேர் ஆகிறது சான்சஸ் இருக்கா? அதுங்க ப்ராப்பரான இன்சுலேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீட்டு மொட்டை மாடியில் 7/9 ஸ்ட்ரக்சர் வச்சு தான் இதை போடுறோம். அதை நிறுவும் போது நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போல்ட் நட்டு அதாவது சோலார் ஸ்ட்ரக்சரில் வந்து 4 பில்லர் இருக்கும். ஒரு பில்லர்லேயும் நாங்கள் 4 போல்ட் நட்டு போடுறோம். ஒரு போல்ட் நட்டுமே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் 20 ரூபா 30 ரூபாய்க்கு கூட போல்ட் நட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் பிராண்டு போடுறோம். அந்த பிராண்டு வந்து கிட்டத்தட்ட 130 ரூபா ஒரு போல்ட் நட்டு மட்டுமே. ஸோ மொத்தமே வந்து இந்த போல்ட் நட்டுக்காண்டி வந்து 300-400 ரூபாயிலையும் போல்ட் நட் போடலாம். ஒரு 1000-1500 செலவு பண்ணி இந்த மாதிரி போல்ட் நட் போட முடியும். அப்படி போடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பிராண்டை போடும்போது, ஹில்டின்னு ஒரு பிராண்டை போடுறோம், அந்த மாதிரியான ஒரு பிராண்டை போட்டு பண்ணும்போது 150 கிலோமீட்டரில் காற்று அடித்தா கூட, புயல் காற்று அடித்தா கூட உங்கள் வீட்டு சோலார் சிஸ்டம் காற்றுல பறக்காது. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதனால் பெரிய டேமேஜ் எதுவுமே வராது. ஸோ நம்ம இன்சுலேஷன் ப்ராப்பராக பண்ணோம்னா எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் எந்த காரணத்தை கொண்டு சோலார் சிஸ்டத்துக்கு ஒரு பாதிப்பு வராது. இப்போ சோலார் பேனல் சிஸ்டம் வந்து அப்ளை பண்ணும்போது பேங்க்கில் லோன் கொடுப்பாங்களா? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? அதாவது நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன தான் ஓகே நீங்கள் 2 லட்ச ரூபா 2,10,000 சொல்கிறீங்க, ஒரு 2 lakhs இருந்தால் கூட அதில் என்ன தான் அரசாங்கம் வந்து 78,000 மானியம் கொடுத்தா கூட, எங்ககிட்ட சில கஸ்டமர் சொல்கிறது என்னங்க, ஓகேங்க நீங்கள் சோலார் சிஸ்டம் போட்டால் இபி பில்லே வராதுன்னு சொல்கிறீங்க, அப்போ கூட 2 லட்ச ரூபா தேவைப்படுது, அது அரசாங்கம் மானியம் 78,000 கொடுத்துட்றாங்க, ஆனால் அந்த 78,000 கூட ஒரு மாதம் கழித்து தான் வருது. எனக்கு வந்து இப்போதைக்கு என் கையில் 2 லட்ச ரூபா இல்லைன்றவங்களுக்கு நாங்கள் ஒரு அருமையான ஆப்ஷன் வச்சுருக்கோம். அது என்னன்னு சொன்னால், 10% அவங்க முன்பணம் கட்டினா போகிறோம். இப்போ 2 லட்ச ரூபா சோலார் சிஸ்டம் காஸ்ட் அப்படின்னா 10% எவ்வளவு, ஒரே ஒரு 20,000 தான். 20,000லேருந்து 21,000 அவங்க முன்பணம் கட்டினாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு சோலார் போட்டு கொடுத்துறோம். பாக்கியை நாங்களே அவங்களுக்கு நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் மூலமாக லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த லோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக 6.5% லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் 10 வருஷத்துக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு
10% நீங்கள் முன்பணம் கட்டிட்டா ஒரு 2,10,000 சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அதில் 10% 21,000 பாக்கி இருக்கிற 1,89,000 நாங்களே உங்களுக்கு பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதுலேயும் 78,000 அரசாங்க மானியம் வந்துடுது. அந்த அரசு மானியம் போக பாக்கி இருக்கிற நிகர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நிகர லோன் அமௌண்ட்டு 1,11,000. இந்த 1,11,000 தான் உங்களுக்கு ஒரு மாதம் இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா 1,250 1,260 வரும். இந்த பக்கம் 2,850 உங்களுக்கு இபியில் பில் வராது. அதுக்கு பதில் 1,260 பேங்க் இஎம்ஐ வரும். ஸோ ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நெட் பெனிஃபிட் ஆஃப் 1,500 to 1,600 பெர் மந்த். இப்போ புதுசாக சோலார் பேனல் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன சார்? அதாவது நீங்கள் சோலார் பேனல் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக வந்து 25 to 30 வருஷம் அது வந்து லைஃப் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, அது 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு விலையுள்ள ஒரு ப்ராடக்ட். இப்படிப்பட்ட ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் சிஸ்டம் போடணுங்கும்போது யார் உங்கள் வெண்டார், அந்த வெண்டார் செலெக்ஷன் ஹேஸ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதாவது 30 வருஷம் இந்த ப்ராடக்ட் வரும்னு சொல்லும்போது அப்போ நமக்கு இந்த சோலார் சிஸ்டத்தை நமக்கு அமைச்சு கொடுக்க போகிற அந்த வெண்டார் வந்து அவங்க மார்க்கெட்டில் 30 வருஷம் இருப்பாங்களா, இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா டார்லிங் பொறுத்த மட்டும் நாங்கள் இதுக்கு ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோன்னா, இன்றைக்கி நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்கு இன்றைக்கி டார்லிங் வந்து நீங்கள் 38 வருஷம் ஆச்சுது. ஆல்மோஸ்ட் நாங்கள் 187 கடை வச்சுட்ருக்கிறோம். மோர் தென் 2,000 crore நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில். கூடிய விரைவில் நாங்கள் 200 ஷோரூம்ஸ் தாண்டி போயிடுவோம். இன்னும் 30 வருஷம்னா கூட டார்லிங் இருக்கும், நாங்கள் நினச்சி நிற்போம். ஸோ எங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் நாங்கள் கொடுக்குற உத்தரவாதம் என்னன்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு 25 to 30 years வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு சர்வீஸ் தேவை. இப்படிப்பட்ட சர்வீஸை வந்து ஒரு நிலையான ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு ரெப்யூட்டட் கம்பெனியால் மட்டும்தான் இந்த மாதிரியான சர்வீஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். யூ கேன் ஹாவ் 100% பீஸ் ஆஃப் மைண்ட் வித் டார்லிங். இப்போ நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துருப்பீங்க. சோலார் பேனல் வைக்கணும்னு நினைக்கும் போது எல்லார்கிட்டயுமே ஒரு பொதுவான பயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன பயம் சார்? அவங்களுக்கு என்ன டவுட்னா, எப்படி வந்து இந்த சோலார் சிஸ்டம் 25 30 எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் வாரண்டின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. 25 to 30 வருஷம் இது வரும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. உண்மையிலே 25 to 30 வருஷம் இது வருமா, இதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா? அவங்களுடைய முதல் கேள்வி வந்து உண்மையிலே இது 25 to 30 வருஷம் வருமா? கண்டிப்பாக வரும். அப்படி வரப்போ தான் இன்றைக்கி பிராண்டுங்க வந்து 25 to 30 வருஷம் வரைக்கும் சோலாருக்கு செயல்திறன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. சோலார் இன்வெர்ட்டருக்குமே வந்து இன்றைக்கி 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான பயமும் இல்லை. கண்டிப்பாக அது 25 to 30 வருஷம் செயல்திறன் அதுக்கு இருக்குது. அது வந்து இட் இஸ் ப்ரூவன். இது நேற்று ப்ரூவ் பண்ணதில்லை. இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் பிராண்ட் வந்து 10 வருஷம் வாண்டி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ப்ராடக்ட் வந்து லைஃப் இருக்குது. அதே மாதிரி தான் சோலாருக்கு வந்து இன்றைக்கி 25 to 30 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்குது. அதனால் தைரியமாக போடலாம். ஒன்று. இன்னொன்று, மக்கள் ரெண்டாவது கேட்குற கேள்வி வந்து எனக்கு மழை காலத்தில் சோலார் வேலை செய்யுமா அப்படின்றது. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, மழை காலத்தில் வந்து ஒரு கிலோவாட் சோலார் சிஸ்டம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4.5 யூனிட் பவர் கொடுக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு 3.3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடுறீங்க. 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் உங்கள் வீட்டில் போடுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 யூனிட் உங்களுக்கு பவர் கிடைக்கும். அது வந்து மழை காலத்தில் வந்து 2 to 3 யூனிட் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஒரு கிலோவாட்டுக்கு வந்து 2 to 3 யூனிட் கிடைக்கும். இதே வந்து வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா 6 to 7 யூனிட் கிடைக்கும். வெயில் சீசனில் தான், பக்கா வெயில் சீசன் தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஏசியும் ஓடும். அப்போ தான் நமக்கு நிறைய பவர் தேவை. அப்போ தான் வந்து வெயில் கொளுத்தி அடிக்கும். அப்போ நமக்கு வந்து சோலாரில் நிறைய ஜென்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் இயர்லி ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா சோலாரில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இயர்லி ஆவரேஜ் 1 கிலோவாட் ஒரு நாளைக்கு 4 ரூபா, சாரி, ஒரு கிலோவாட் சோலார் சிஸ்டம் ஒரு நாளைக்கு 4.5 யூனிட் பவர் கொடுக்கும் ஆவரேஜாக தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டோட தட்பவெப்ப நிலையை பொறுத்து இப்படி தான் இன்றைக்கி இருக்குது சிச்சுவேஷன். இப்போது வீட்டு மொட்டை மாடியில் சோலார் சிஸ்டம் வைக்கிறாங்கன்னா வீட்டு மொட்டை மாடியை யூஸ் பண்ண முடியுமா? தாராளமாக யூஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் இருக்க பயம் என்னென்னு சொன்னால், வீட்டு மொட்டை மாடியில் சோலார் போட்டால் அப்போ நான் மொட்டை மாடியை யூஸ் பண்ண முடியாதா, வத்தல் காய போட முடியாதா, துணி காய போட முடியாதா அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தெல்லாம் நாங்கள் போக்குறதுக்கான நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் வீட்டு மொட்டை மாடி நீங்கள் தாராளமாக முன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து 7/9 சொல்கிறோம். ஒரு பக்கம் 7 அடி, ஒரு பக்கம் 9 அடி. தாராளமாக அது கீழே அவங்க நடமாட முடியும். ஷாக் அடிக்கிறது இந்த மாதிரியான எந்த சிச்சுவேஷனும் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு நாங்கள் ப்ராப்பராக லைட்னிங் அரசர் வைக்கிறோம், எர்த்திங் வைக்கிறோம். ஸோ அதனால் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இப்போ ஸ்மால் பட்ஜெட்டில் சோலார் பேனல் வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? இன்றைக்கி மினிமம் நம்ம சொல்கிற என்னென்னாக்கா, ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு 5,000 to 6,000 ரூபா பில்லு வருது, எனக்கு இபி பில் வருது. 5,000 to 6,000 இல்லை, ஈவன் மாதம் 5,000 பில் கட்டுறவங்க இருக்காங்க, 10,000 20,000 30,000 ஏன் 50,000 60,000 இபி பில் கட்டுறவங்க கூட இருக்கிறாங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை. எல்லாருக்குமே நம்ம சொல்கிற என்னென்னாக்கா, உதாரணத்துக்கு சின்ன சோலார் சிஸ்டத்தை ஆரம்பிச்சு, சின்னது நம்ம சொல்ல என்ன சொன்னால், ஒரு ஆவரேஜாக இன்றைக்கி எல்லார் மக்களும் நிறைய விரும்பி வாங்குறது வந்து 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 3 கிலோவாட் சோலார் சிஸ்டத்துக்கு இன்றைக்கி அரசாங்கத்தில் மேக்ஸிமம் சப்சிடி, 1 கிலோவாட் நீங்கள் சோலார் சிஸ்டம் போடும்போது 30,000 ரூபா, 2 கிலோவாட் போடும்போது 60,000 ரூபா, மேக்ஸிமம் 3 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு சப்சிடி 78,000 ரூபா. ஆனால் 3 கிலோவாட்டுக்கு மேலேயும் நீங்கள் போடலாம்.
இப்போது என்னோடய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 வந்தது. இப்போ வந்து வெறும் 1,500 தான் வருது. அது இந்த மாதம் 1,000 தான் வந்திருக்குது ப்ராக்டிக்கலாட்டு. ஸோ 28,000 இபி பில் வந்த இடத்துல இன்றைக்கி எனக்கு 1,000 தான் வந்திருக்குது. நான் போட்டிருக்குது 7.7 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடுறோம். ஸோ சப்சிடி வந்து அப் டு ஒரு 5 கிலோவாட் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டில் வாங்குறது பொருத்தமாக இருக்கும். 5 கிலோவாட்டுக்கு மேலே 6 கிலோவாட் 7 கிலோவாட் 10 கிலோவாட்டுக்குலாம் வந்து சப்சிடி தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாது அது. ஸோ அப் டு 5 கிலோவாட் வரைக்கும் நம்ம இந்த சப்சிடியில் போடலாம். ஸோ சின்ன சின்ன வீடு இருக்குது, நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு 3 கிலோவாட் 4 கிலோவாட் 5 கிலோவாட் வரைக்கும் சோலார் சிஸ்டம் போடும்போது நம்ம இந்த சப்சிடி வாங்கிட்டு போட்டுடலாம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சோலார் கம்பெனிஸ் இருப்பாங்க. உங்கள் கம்பெனியை மக்கள் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோலார் பொறுத்த மட்டும் இட்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சோலார் வந்து உங்களுக்கு அடுத்த 25லேருந்து 30 வருஷத்துக்கு வரணும். அப்படி 30 வருஷத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த 30 வருஷம் சர்வீஸ் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் நீங்கள் உங்களுடைய சோலார் வெண்டார் வந்து அடுத்த 30 இயர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறவங்களா இருக்கணும். மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கிறவங்களா இருக்கணும். ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி 30 வருஷம் சோலார் வரும் அப்படின்னு சொன்னால் முதல்ல கஸ்டமருக்கு என்ன கேள்வி இருக்கும், முதல்ல இவங்க 30 வருஷம் இருப்பாங்களா? அந்த இடத்துல தான் டார்லிங் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அப்படி டார்லிங்க்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. டார்லிங் வந்து இன்றைக்கி ஒரு பிரபல வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறுவனம். டார்லிங் பேரில் மக்களோட நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சோலார் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கோம். அதனால தான் மக்கள் வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் சோலார் போடுறவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் கூட குறுகிய காலகட்டத்தில் 6 மாதத்தில் நாங்கள் வந்து 800 இன்ஸ்டலேஷன் தாண்டி போயிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் 1000 பேர் இருக்க இடத்துல நாங்கள் எங்கே இருக்கோம்னா ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஒரு 5வது இடத்துல இருக்கோம் தமிழ்நாட்டில். இன்னும் எண்ணி 3 மாதத்தில் தமிழகத்தில் டார்லிங் வந்து நம்பர் 1 ஹோம் சோலார் சொல்யூஷன்ஸ் நிறுவனமாக மாறிடும். அதாவது வீட்டுக்கு வந்து இன்றைக்கி நம்ம சோலார் சிஸ்டம் போடும்போது அந்த சோலார் சிஸ்டம் வந்து நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, உதாரணத்துக்கு ஒரு 5,000 to 6,000 பில்லு வரவங்களுக்கு ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் ஒரு நாளைக்கு 4.5 யூனிட் பவர் கொடுக்கும். தட் மீன்ஸ் 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் நீங்கள் போடும்போது கிட்டத்தட்ட 15 யூனிட் பவர் உங்களுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் மாதத்துக்கு 445 யூனிட்ஸ் உங்களுக்கு பவர் கிடைக்கும். ரஃப்லி ஒரு 445லேருந்து 450 யூனிட் பவர் கிடைக்கும். ஸோ அந்த 445 யூனிட் பவர் கிடைக்கும்போது இந்த மக்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹6.50 டேரிஃபில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 445 × 650 போட்டிங்கன்னா ரஃப்லி உங்களுக்கு எனர்ஜி சேவிங்ஸ் எவ்வளோன்னா ₹2,896. கிட்டத்தட்ட ₹2,900 ₹3,000 பில்லு கட்டுறவங்களுக்கு மாதம் பில்லு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டாங்கன்னா அவங்க இபி பில் வந்து மாதம் ஆவரேஜாக ₹150 கட்டினா போகிறோம். ஸோ ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடும்போது அதுக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க. அதுலேயும் 78,000 அரசு மானியம் வந்துடுது. ஸோ ப்ராக்டிக்கலாக ரஃப்லி ஒரு 1.22 தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 1,22,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சோலார் மூலமாக அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் பவர் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 360 மாதம் × 2,900 கணக்கு போட்டிங்கன்னா ரஃப்லி 10,42,000 இப்படிப்பட்ட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. இதையும் தாண்டி நீங்கள் என்னால் கேஷ் கொடுத்து வாங்க முடியல, லோன் மூலமாக போகணுன்னா ஒரே ஒரு 20,000 to 25,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போகிறோம். இன்க்ளூடிங் நெட் மீட்டருக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். இன்க்ளூடிங் மீட்டருக்கு சேர்த்து 20,000 to 25,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு உங்களுக்கு இபி பில் கிடையாது. ஸோ எங்களுடைய மெசேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு 20,000 to 25,000 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்து ஒரு மொட்டை மாடி இருந்ததுன்னா ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு சூரிய வெளிச்சம் படுற இடம் இருந்தால் போகிறோம். ஒரே ஒரு 20,000 to 25,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 25லேருந்து 30 வருஷத்துக்கு உங்களுக்கு இபி பில்லே கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், சூரிய பகவான் நமக்கு தந்திருக்க அருள். சார், இப்போ ஆல்ரெடி வீட்டில் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க சோலார் பேனல் வைக்கலாமா? அவங்க ஏற்கனவே வந்து இன்வெர்டர் வச்சுக்கிறாங்க. அது வந்து எப்படின்னு சொன்னால், அந்த இன்வெர்டர் வந்து பவர் கட் ஆகிற சமயத்தில் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு இன்வெர்ட்ரு. அந்த இன்வெர்ட்டரே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே நாங்கள் வந்து சோலார் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து பிரத்யேகமாக தனியாக பேட்டரி வாங்க தேவையில்லை. அவங்க வந்து ஹைப்ரிட்டுக்கு போக வேண்டாம். அவங்க வந்து ஒரு சிம்பிள் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டாலே போகிறோம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றிங்க. தேங்க்யூ. நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் டார்லிங் குழுமத்தின் சார்பாக எனது நன்றி. தேங்க்யூ.